அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று திருப்பள்ளி எழுச்சி 2வது பாடல் நம்ம பார்க்க இருக்கிறோம். திருவம்பாவை அமைந்துள்ளது அந்த மாதங்களிலே சிறந்த மார்கழியை இறை வழிபாட்டிற்கு ஒரு மாதம் என்று சொல்லலாம். வெள்ளத்தில் ஏற்படும் சுழியானது துவக்கத்தில் மெதுவானதாகவும் அதன் தன்மையை உணர்த்துவதற்குள் மிக வேகமாகவும் ஆழ்த்து விடுவதாகவும் உள்ள படுசுழியானது தன் தன்மையை காட்டி விடுகிறது. அதுபோல மயக்கத்தில் செல்லும் திசை தெரியாது ஆழச் செல்லும் உயிர்களை உணர்வூட்டி கண்ணை உயின்று அவமே காலத்தை போக்காதே என்று பொன்னான வாசகத்தால் கைதூக்கி விடுவன திருவம்பாவின் திருப்பள்ளி எழுச்சி. திருவம்பாவை மூலம் மாணிக்கவாசக பெருமான் நமக்கு கூறும் உறுதியான அறவுரை மற்றொன்றும் உண்டு. இப்பாடலில் வரும் பெண்கள் என்ன செய்கிறார்கள் ஒன்று கூடுகிறார்கள். அவர்கள் உய்யும் வகை உய்த்த அடியார்கள் அவர்தம் மனத்து இல்லந்தோறும் இறைவன் எழுந்தருளி இருப்பதால் என்ன குறையும் இல்லாதவர்கள். எனினும் ஆதியும் அந்தமில்லாத அருட்பெருஞ்சோதியை சுமக்கின்ற பரந்த மனமுடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பேரின்ப பெருவழிக்கு வராது விடுபட்டு போன அக்கம் பக்கத்தில் உள்ள தம் எல்லா தோழிகளையும் துயில் மயக்கத்தை தெரிவித்து அவருடைய உறுதியின்மையால் தாம் தளர்வுறாது இறைவன்பால் ஒருமைப்பட்ட தன் மனத்தால் அவரையும் கண்ணிக்கினியனாய கருணைக்கடலான சிவபெருமானை பாட தேற்றுகின்றனர். இதுவே நமது இன்றைய தேவை. நாம் உய்யும் நெறிய உறுதியாக பற்ற வேண்டும். அதே நேரத்தில் அவ்வாறு பற்றுவதால் நாம் பெரும் இன்பத்தை அண்டை அயலார் எல்லோருக்கும் கிடைக்கும் வண்ணம் எம்பிரான் மூல பண்டாரம் வழங்குகின்றான். முந்துமினே என அழைக்கூவி அழைத்து அறியாதவரையும் இல்லங்களுக்கே சென்று அவர் வாழ்வையும் அண்ணாமலையாரின் அருள் ஒளி நிறைத்தாக வேண்டும். பெருமாளின் திருவருளால் அழியாத இன்பம் பெற்ற நம் ஆன்றோர்கள் செய்தது அது. நாமும் செய்யத்தக்கது வேண்டுவதும் அதுவே. எது எம்மை பணிக்கொள்ளும் ஆறு என்று கேட்போம் என்று தலை நிற்போம். அறநாமே சூழ்க வையத்துயர் எல்லாம் என்று நாம் பார்க்க முடிகிறது. திருவண்ணாமலையில் அருளியது திருவம்பாவை. அதில் முதல் பாடல் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியை யாம் பாட கேட்டதும் வாள் தடங்கன் மாதே வாழுதியோ வன் செவியோ மின் செவிதான் மாதேவன் கலல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலியோ வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளிவேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தார் என்னே ஈதெளி என் தோழி பரிசேலோர் எம்பாவா என முதல் பாடல் பாடி செல்கின்றார். அடுத்ததாக நமக்கு கொடுக்கப்பட்ட பாடலாக 2வது பாடல் நமக்கு முதல் பாடலாக திருவம்பாவை செல்கின்றது. அடுத்ததாக நமக்கு 22வது பாடலாக திருப்பள்ளி எழுச்சியின் 2வது பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பெண்ணையும் கூவி அழைத்து இந்த மாதங்களில் மார்கழியா இருக்கின்ற அந்த மார்கழியை இறை சிவனுக்கும் ஒற்றதாகவும் திருமாலுக்கும் ஒத்ததாக அமைகின்றது. அந்த இதிலே நமக்கு கொடுக்கப்பட்டதாக இருப்பது திருப்பாவை திருவம்பாவை இரண்டும் 2 கண்களாக சைவத்திற்கும் வைணவத்திற்கும் வழி தேற்றுவதாக இருக்கின்றது. இந்த மார்கழி 30 நாள்களிலும் அதை பாடி பரவுவது நம்ம தொழிலாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த நாளிலே நமக்கு இறைவன் தூங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுக்கும் 24x60 நொடிகள் நமக்கு தரப்படுகின்றன. அந்த நொடிகளை நாம் எப்படி பாடி பாருகிறோமோ அதை போற்றிதான் நமது இது நமக்கு வாழ்க்கையானது அமைகிறது. அதற்காகத்தான் நமது மகாகவி பாரதியார் கூட திருப்பள்ளி எழுச்சி பாரத மாதாவுக்கு பாடி செல்கின்றார். அதுபோல இந்த திருப்பெழுச்சி திருப்பெருந்துறையில் அருகே என்சில் கெண்ணி நிறுத்தமாக அமர்ந்தது புலர்ந்தது என்று முதல் பாடல் அமைகிறது. அதையும் பாடிவிட்டு 2ஆம் பாடல் வரலாம் என்று நினைக்கிறேன்.
போற்றி என் வாழ்ந்ததாகிய பொருளே புலர்ந்தது பூங்கடல் இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழிலகை கொண்டு நீ தருவடி தொழுவேன் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாயே என்று முதல் பாடல் நமக்கு செல்கின்றது. நமக்கு தந்த இரண்டாவது பாடல் அருணன் இந்திரன் திசை அணுகினான் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர்திரு முகத்தில் கருணியின் சூரியன் எலையெல நயன கடிமலர் மலர மற்ற அண்ணல் அங்கனம் திரள் நிறை அறுபதன் முரல்வன இவை ஓர் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே அருள்நிதி வர தரவரம் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. அருணன் இந்திரனின் திசையை அடைந்தான். அருணன் என்பது சூரியனுடைய தேர்வொட்டியாக அமைகிறான். கிழக்கில் விடியற்காலையில் செந்நிறம் பறந்தது, அதனால் இருள் அகன்றது. உம்முடைய மலர் போன்ற திருமுகத்தில் கருணையின் சூரியன் எழுவதால் உதயமாகிறது. கண்களை போன்ற மனமுள்ள மலர்கள் மலர்கின்றன. மேலும் மண்ணலே உங்கள் அழகிய கண்மணி போன்ற வண்டுகள் திறத்திலராக ரீங்காரம் விடுகின்றன. திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே இதனை உணர்ந்தீர். அருளாகிய வெள்ளத்தை தர வரும் மலை போன்ற ஆனந்தம் உடையவனே ஓயாது வந்து கொண்டிருக்கின்ற அலைகடலே பள்ளி எழுந்தருளுக. அருணன் சூரியனின் தேர்ப்பாகன். காலையில் சூரியன் தோன்றும் முன் தோன்றும் செந்நிறம் அருணோதயம் எனப்படும். அந்த செந்நிற கரைகளை செம்மையே நமக்கு சிறப்பை தருகிறதா அமைகிறது. அந்த செவ்வாயின் இருப்பிடமா இருப்பது திருவண்ணாமலை. திருவண்ணாமலை தீபம் முடிந்து வருகின்ற கார்த்திகை முடிந்து மார்கழியிலே இந்த மார்கழி 1ஆம் தேதி முதல் 30 நாட்கள் திருப்பாவை திருவம்பாவை பாடப்பட்டு வருகிறது. தொன்று தொற்று அது வந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட வர்ணன் அருணன் இந்திரனின் திசையை அடைந்தான். கிழக்கில் விடியற்காலில் செந்நிறம் படர்ந்தது, அதனால் இருள் அகன்றது. உம்முடைய மலர் போன்ற திருமுகத்தில் கருணையின் சூரியன் எழுவதால் உதயமாகின்றது. கண்களை போன்ற மனமுள்ள மலர்கள் மலர்கின்றன. கண்களை மலருக்கு ஒப்பாதுவதாகவும் நாம காமத்துப்பாலில் இறைவன் ஆக 109, 110, 111 என்கின்ற அதிகாரங்களில் எல்லாம் கலவையிலே தலைவன் தலைவியுடைய கண்களை மலருக்கு ஒப்பிட்டு சொல்கின்றான். அப்படியாக மலர் மலர்கின்றது போலும் மேலே உங்கள் அழகிய கண்மணி போன்ற வண்டுகள் திரளாக நிகழும் என்ற திருப்பெருந்தில் வீற்றுக்கும் சிவபெருமான உணர்வை அருளாகிய செல்வத்தை தர வரும் மலை போன்ற ஆனந்தம் உடையவனே ஓயாது வந்து கொண்டிருக்கின்ற அலைகடலே பள்ளி எழுந்தருள்வாயே. அருணன் சூரியனின் தேர்ப்பாகனாக தோறுகின்றது. நயனம் என்றால் கண், கடி மனம் என்றால் கடி என்றால் மணல், அறுபதம் என்றால் 6 கால்களை உடைய வண்டு எனப்படுகிறது. இப்படிப்பட்ட வண்டுகள் ரீங்காரம் விடுகின்றன. அந்த வண்டுகள் ரீங்காரம் விடுகின்ற இந்த திருப்பள்ளி எழுச்சியிலே திருப்பள்ளி எழுச்சி திருவாதவூரில் திருவாசகத்தையும் திருக்கோவையும் தம் கையலால் எழுதிய இறைவன் அந்நூல்களை அழகையை செய்ய வேண்டி நூலின் முடிவில் திருச்சிற்றம்பலவாணன் திருச்சிற்றம்பலமுடையான் என்று கையெழுத்து என எழுத திருச்சாத்திட்டு தில்லை சிற்றம்பலத்தில் வாயில் படியில் வைத்தருளினார். திருவம்பாவையை பதிகம் திருவண்ணாமலையில் அருகியது. திருப்பள்ளி எழுச்சி பதிகம் திருப்பெருந்துறையில் அருகியது. கன்னிப்பல்கள் ஒருவரை ஒருவர் மற்றவரை தூய்நிலைப்பு அனைவரையும் ஒருங்கு சேர்ந்து நீர்நிலைக்கு சென்று கூட்டமாக நீராடியவாறு தாங்கள் வழிபட்டு வந்த பாவை தெய்வத்திடம் தங்களது வாழ்வு வளமாக இருக்க வேண்டும் என்றும் தங்களுக்கு கண் நிறைந்த கணவன் வேண்டும் என்றும் வேண்டியபடி பாடுவதாக என்றும் வேண்டியபடி பாடுவதாகவும் அமைந்த பாடல்கள் இவை. திருவம்பாவை மணிவாசக சுவாமிகள் திருவண்ணாமலையில் சிறுமிகள் பாவை நோன்பு நோற்பதைக் கண்டு தன்னையும் பாவையாக பாவித்து பாடிய பதிகம். திருவம்பாவை மொத்தம் 20 பாடல்கள் கொண்டவை.
முதல் 8 பாடல்கள் மகிழர்கள் ஒருவர் ஒருவர் எழுப்பிக் கொண்டு எல்லாருமாக இறைவனின் புகழை பாடிவாறு நீராடி செல்வதையும், 9வது பாடல் தங்கள் வேண்டுகோள் இரிடம் வைப்பதையும், 10வது பாடலில் இறைவனை புகழ்பாடும் தன்மையை கேட்டு அறிவதையும் உணர்த்துகின்றன. அடுத்து 10 பாடல்கள் அனைவரும் சேர்ந்து நீராடுதலை உணர்த்துவதாகவும் அமைந்துள்ள பாடல்கள். திருவம்பையின் 20 பாடல்களுடன் திருப்பள்ளி எழுச்சியின் பதிகத்தின் 10 பாடல்களாக இணைந்து மார்கழி மாதத்தில் பாடுவது சைவர்களின் மரபு. இந்த 2 பதிகங்களும் மணிவாசகர் அறிய திருவாசகத்தில் ஈடுபடுகின்றன. சிறு பெண்களுக்கு இடையில் நடைபெறும் உரையாடலாக பல பாடல்கள் அமைந்துள்ளதையும், ஒத்த வயதினர் பேசும்போது அவர்களுக்குள் எழும் கேலியும் பரிகாசமும் ஆங்காங்கே தொனிப்பதையும் நாம் உணரலாம். ஒவ்வொரு பாடலில் இறுதியும் பெறும் ஏதோரு எம்பாவா என்று தொடரை பொருள் ஏதுமில்லாத அசைச்சொல்லாக சிலர் கண்டுகின்றனர். சிலர் பாவை போன்ற பெண்ணே நீ சிந்திப்பாயாக என பொருள் கொண்டனர். இந்த பாடல்களில் பல தத்துவ கருத்துக்கள் குறைந்து கிடக்கின்றன. இறைவனையே உருக வைத்த திருப்பாடல்கள் நமக்கு கொடுத்த மணிவாசக நாயனார் அருகிய பாடல்களை நாமும் இறைவனில் பெற வேண்டும். திருவம்பாவை முதல் பாடல் ஆதியும் வண்ணமில்லா அருட்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்ட எய்வம்பால் தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வாழ்க்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழியாய் வீதிவாய் கேட்டலுமே விம்பி விம்பி மேமறந்து போதார் அமளிமேல் நின்று புரண்டிங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னோ இதே எந்தொரு பரிசோல் எம்பாவா என கூறுகிறார். ஒளிபெருந்த நீண்ட கண்களை உடைய பெண்ணே, முதலும் முடிவுமில்லாத அருப்பெருஞ்சோதியை உடைய இறைவனை நாங்கள் பாடுவதை கேட்டும் உறங்குகின்றனையோ உன் காது புகையாத வலிய கதிய காதோ மகாதேவனுடைய நெடிய சிலம்படிந்த திருவடிகளை நாங்கள் புகழ்ந்து பாடிய வாழ்த்து பாடல்கள் ஒளி சென்று தெருவின் கண் கேட்ட அளவிலேயே எங்கள் தோழி ஒருத்தி பொறுமி அழுது உடம்பை மறந்து மலர் நிறைந்த படுக்கை மீதிருந்து புரண்டு வீழ்ந்து நிலத்தை ஒன்றுக்கும் ஆகாதவள் போல் மூச்சிரத்தை கிடந்தார். அவள் தன்மை என்றோ என முதல் பாடலில் விளக்குகிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட பாடலாகிய 22வது பாடல் திருப்பள்ளி எழுச்சியில் 2வது பாடலாக அமைந்திருக்கிறது. திருப்பாவை திருவம்பாவை என்றும் நம்ம பாடுவது சைவ வைணவத்தை எழுதிய திருப்பள்ளி எழுச்சியிலே முதல் பாடல் போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே உலர்ந்தது பூங்கலல் கிணை துணை மலர்குண்டேற்றி நீ திருமுகத் தெமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நீ திருவடி தொழுதோம் சேற்றிதழ் கமலங்கள் மலர்ந்துதன் வயல் சூழ் திருப்பெருந்துறையின் சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எனமுடையார் எம்பெருமான் பள்ளி எழுந்தர்களாயே என்ற 10 பாடல்களை நான் சொல்லிவிட்டு நமக்குரிய 2வது பாடலை நான் பொருள் சொல்ல விளைகிறேன். அருணன் இந்திரன் திசை அணுகினான் இருள் போய் அகன்றது உதயனின் மலர் திருமுகத்தில் கருணையின் சூரியன் எல நயன கடிமலர் மற்றண்ணன் அங்கண்ணம் திரை அதுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே கூவின பூங்குழல் கூவின கோழி குருகுகள் ஏம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி உதய தொறுபடுகின்ற விருப்பொடு நமக்கு தேவனற்றலில் கலந்தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாம் எமக்களியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இன்னிசை வீணையோர் ஆளினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் ஏம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டின் பொருள் புரியும் எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றறியேன் நல்லால் போக்கிலன் வரலேன் எண்ணினை புலவோ கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை சீதப்பல் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியா எங்கள் முன் அருந்தமை ஆண்டொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பர விரட்டரும் துருமரும் அடியார் பந்தனை வந்துர ஆவர பலரும் மைப்புரு கண்ணியர் மானுட இயல்பில் வணங்குகின்றோர் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலர்ந்த வயல் சூழ் திருப்பெருந்துறையிரு சிவபெருமானே இப்பெற பெருமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது பல சுவையென அமுதன அரிதன கரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவொரு இவனவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திருவத்தரு கோசமங்கை போல் திருப்பெருந்துறை மன்னா எதுமை பணிகொழு மாறது கேட்போம்
எம்பெருமாள் பள்ளி எழுந்தருளாயே. முந்திய முதல்நடு இறுதியானாய் மூவரும் அருகிலார் ஆவர் மற்றறிவார் வந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செங்கலல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுற கோவிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆறுமுதே பள்ளி எழுந்தருளாயே. விண்ணகத் தேவரும் நன்னவும் பாட்டா விழுப்பெரும் பொருளே உனைத்தொழும்படியோங்கள் மன்னகத் தேவத்து வாழ செய்தானே மண்திரு பெருந்துரை வாய்வழியோ கண்ணகத்தே நின்று கழித்திருந்தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலக குயிரானா எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. புவனியர் போர்ப்பிறை யாமையல் நாள்தாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுஞ்ச கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெருந்துறையுரை சிவாய் திருமாலாம் அவன் பெய்தவும் மலரவன் ஆசை படவும் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனையில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளையாய் என்று 10 பாடல்கள் பாடி செல்கின்றார். அதில் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல்களாக பாடி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட பாடல் எண் 2, 22வது பாடல். அருணன் இந்திரன் திசை அணுகினான் இருள் போய் அகன்றது உதயனின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எல நயன கடிமலர் மற்றண்ணல் அங்கண்ணாம் திரை நிறை 60ஆம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. பெரியோய் திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற சிவபெருமானே அருட்செல்வத்தை கொடுக்க வருகின்ற இன்ப மலையே அலையுடைய கடல் போன்றவனே சூரியன் தேர்ப்பாகன் இந்திரன் திசையாகிய கீழ்த்திசை அடைந்தான். இந்திரன் கீழ்த்திசை அடைந்தான். இருள் முழுவதும் நீங்கிவிட்டது. உதயமலையில் சூரியன் மேல் எழுந்தருளும் உனது கண் போன்ற வாசனை பொருந்திய தாமரை விரிய அவ்விடத்தில் பொருந்திய கூட்டமாகவும் வரிசையாகவும் விலகுகின்ற வண்டுகள் இசை பாடுகின்றன. இவற்றை திருவள்ளும் பற்றுவையாக பள்ளி எழுந்தருள்வாயாக. மலர்கள் மலர்ந்து விட்டன. மலர்கள் மலர்ந்து விட்டால் வண்டுகள் எங்கிருந்தாலும் ஓடி வருவரும். அங்கே இருக்கின்ற தாமரை மலர் அருகிலே இருக்கின்ற தவளைகளுக்கு அந்த மலரின் தெரியாது. இன்று கூட திருவண்ணாமலையிலே இத்தனை இடர்பாடுகள் வந்த போதிலும் திருமலை சிவபெருமானை வணங்கி தொழுது சென்ற கோடிக்கணக்கான மக்களை நாம் பார்க்க முடிந்தது நேற்று கார்த்திகை தீபத்திலே. இந்த நல்ல நாளிலே திருப்பள்ளி எழுச்சியிலே இருக்கின்ற 2வது பாடல் எனக்கு பாடுவதற்கு வாய்ப்பு அளித்த அமைப்பிற்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளத்துடன் என்று எம்பெருமானை திருவாசகத்திற்கு முருகார் ஒரு வாசகத்திற்கு முருகார் என்று பாடிய மாணிவாசகருடைய திருப்பள்ளி எழுச்சியின் 2வது பாடல் 22வது பாடலாக நமக்கு அமைந்திருக்கிறது. இதை பாடுவதற்கு அனுமதி கொடுத்த அம்மையார் அவர்களுக்கும் திருமறைகள் பாடுகின்ற அனைத்து அன்பர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சித்தாந்தத்திற்கு கடவுளாக அமைந்திருக்கின்றான் இறைவன் எம்பெருமான். அவனுடைய பாடிகளை படிந்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளத்துடன். நன்றி.